Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 30 out of 87. 30 question என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா physiological properties of skeletal muscle. First skeletal muscle அப்படினு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு type of voluntary muscle. நம்ம மூவ் பண்ணனும்னு திங்க் பண்ணா மட்டும் தான் அதை மூவ் பண்ண முடியும். Skeletal muscle is a type of voluntary muscle. எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படினு பாத்தீங்கன்னா பாடி மூவ்மெண்ட்ஸ்க்காக இந்த skeletal muscle ரெஸ்பான்சிபிள்னு சொல்றாங்க. இதுதான் டூ லைன் டெஃபினிஷன். ப்ராப்பர்ட்டி எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா C2 E3 ஞாபகம் வச்சுக்கோங்க. C ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் வந்து 2 இருக்கும், E ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த C ல இருக்க 2 வேர்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கண்ட்ராக்டிலிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி. ஈஸியா வந்து skeletal muscle-னால கண்ட்ராக்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. சேம் டைம்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கண்டக்ஷனும் நடக்குது. கண்டக்டிவிட்டி சொல்றாங்க. ரெண்டு C2 கண்ட்ராக்ஷன் கண்டக்ஷன் அதை விட்டின்னு எழுதிக்கோங்க. கண்ட்ராக்டிவிட்டி கண்டக்டிவிட்டின்னு எழுதிக்கோங்க. E3 ல பாத்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஈஸியா வந்து ஃப்ளெக்ஸ் ஆகும் ரிஃப்ளெக்ஸ் ஆகும் skeletal muscle. அது ஃப்ளெக்ஸ் ஆகி ரிஃப்ளெக்ஸ் ஆகும்போது கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆகணும். எலாஸ்டிசிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. எலாஸ்டிசிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டி. லாஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸைட்டபிலிட்டி. C2 E3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே गाइस, thank you for watching this video. இப்போ 30 क्वेश्चंस கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 29 2 மார்க் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. Thank you.